லெபனானில் இஸ்ரேல் குண்டுமழை 31 பேர் பலி. அனுராதபுரம் சிறுமிக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கிலும் போராட்டங்கள். நவம்பர் வரை எரிபொருள் விநியோகத்துக்கு தடை ஏற்படாது. மாகாண சபைகள் தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்துக 43 அரசியல் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்து. இந்திராவுக்கு எழுந்த சந்தேகமே புலிகளுக்கு பயிற்சி வழங்க காரணம். ஜிஎல் பீரிஸ் தெரிவிப்பு. சிறையில் இருந்து தப்பித்தார் இரட்டைக்கொலை சந்தேக நபர். லெபனான் மீது கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடாத்திய ஏவுகணை தாக்குதலில் 31 பேர் கொல்லப்பட்டனர், 40 பேர் காயமடைந்தனர். தெற்கு கிழக்கு நகரங்கள் மற்றும் கிராமங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதனிடையே மேலும் பல பிரதேசங்களில் இருந்து மக்களை இடம்பெயருமாறு இஸ்ரேல் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எனவே தற்போது நடக்கும் தாக்குதல்கள் மேலும் விரிவாக்கப்படும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இதனிடையே லெபனான் எல்லைக்குள் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்தும் முன்னேறி வருகின்றன என்றும் கூறப்படுகிறது. இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களை அப்பாட்டமான போர் நிறுத்த மீறல் என்று ஈரான் கண்டித்துள்ளது. அத்துடன் பலவீனமான ராஜதந்திர முயற்சிகளை மேலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அந்த நாடு கூறியுள்ளது. இதனிடையே பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதலை தொடர்ந்து வருகின்றன. நேற்று தினம் காசா மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் 6 வயது சிறுமி உட்பட 6 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் காசா மீதான தாக்குதலில் ஹமாஸ் ராணுவ பிரிவு தளபதியான முகமது ஓடே கொல்லப்பட்டார் என்றும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஆனால் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பை ஹமாஸ் உறுதி செய்யவில்லை. அனுராதபுரத்தில் பிக்குவால் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமிக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் போராட்டங்கள் நடைபெற்றன. பௌத்த மத தலங்களில் அட்டமஸ்தானம் என்று அழைக்கப்படும் புனித தலங்களை அதி முக்கியத்துவம் வாய்ந்தவை. இதன் தலைமை பிக்குவான தேரர் சிறுமியொருவரை வன்கொடுமை செய்தார் என்று குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அட்டமஸ்தான தலைமை தேரர் கைது செய்யப்பட்டு அவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை தொடர்வதில் பின்னடிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று பரவலாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் சிறுமிக்கு நீதி கோரி போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதனோர் அங்கமாக வடக்கு கிழக்கிலும் இன்று மே மாதம் 27ஆம் தேதி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. வடக்கில் யாழ்ப்பாணம் நல்லூரில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு சமாந்தரமாக கிழக்கில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிலும் போராட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த இரு போராட்டங்களிலும் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். நவம்பர் மாதம் வரை எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. உடனடி எரிபொருள் விலை திருத்தம் மற்றும் அச்சத்துடன் எரிபொருளை மக்கள் கொள்வனவு செய்வதையும் அது மறுத்துள்ளது. இதனிடையே சுமார் 90,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் 2 கப்பல்கள் நாளையும் எதிர்வரும் 31ஆம் தேதியும் நாட்டை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மே மாதம் 31ஆம் தேதி எரிபொருள் விலையில் திருத்தம் செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்படுகிறது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நிதிக்குமார் கூறியுள்ளார். தற்போது ஜூலை மாதம் வரை தேவையான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட மசகு எண்ணெய் விரைவில் நாட்டை வந்தடையும். எனவே எரிபொருளை மக்கள் பதிக்க வேண்டிய தேவையில்லை. தற்போதுள்ள QR குறியீட்டு முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகம் தொடரும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். மாகாண சபைகள் தேர்தலை அரசாங்கம் இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும். தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என எதிர்க்கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. மேலும் பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபைகள் தேர்தலை நடத்தவும் வேட்புமனு தாக்கலின் போது பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்துக்கு சுய விருப்பத்தின் அடிப்படையில் 25 பிரதிநிதித்துவ ஒதுக்கீட்டையும் வழங்க 43 அரசியல் கட்சிகள் ஏகமனதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு இலங்கை ஆட்சியாளர்கள் மீதிருந்த சந்தேகமே விடுதலை புலிகளுக்கு பயிற்சி மற்றும் ஆதரவு வழங்கும் நிலையை அவர் எடுத்ததற்கு காரணம் என முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தில் இந்தியாவுடனான உறவு பெரும் விரிசலுக்கு உள்ளாகி இருந்தது. அதற்கு பிரதான காரணம் அவர் அமெரிக்காவுடன் மிக நெருக்கம் காட்டியமையாகும். ஒரு சிறிய நாடு தனது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கையாளும் போது எவ்வளவு
எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு திருகோணமலை விவகாரம் ஒரு கசப்பான வரலாற்று பாடமாகும். இந்தியாவின் பிராந்திய பாதுகாப்பை மையமாக கொண்டே அப்போதைய இந்திய தலைமை தீர்மானங்களை எடுத்தது. திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை பராமரிப்பது தொடர்பான விவகாரம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி நிலையத்தை இலங்கையில் ஸ்தாபிக்கும் முயற்சி போன்றவை இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என அப்போது இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கருதினார். இந்த சந்தேகமே இந்திய அரசாங்கம் அக்காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு மற்றும் பயிற்சி வழங்கும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது என கூறப்பட்டுள்ளார். சம்பிக்கரணவுக்கு எழுதிய நூல் வெளியீட்டு விழா நேற்று முன்தினம் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாடு மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் விருந்தினராக பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் மேற்கூறிய விடயங்களை தெரிவித்தார். நுவரெலியா ஹட்டன் டிகோயாவில் தம்பதியினரை கொன்ற வழக்கின் பிரதான சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். கண்டி தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்றைய தினம் அவர் சிறை அதிகாரிகளை ஏமாற்றி தப்பிச் சென்றுள்ளார் என தெரிவிக்கப்பட்டது. மெனோஷ் அல்லது மெனோபரன் என்று அழைக்கப்படும் பதிலையைச் சேர்ந்த நபரை இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார். குறித்த சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நல கோளாறால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தப்பிச் சென்ற கைதியை கைது செய்ய உதவுமாறு சிறைச்சாலைகள் திணைக்களமும் போலீசாரும் பொதுமக்களிடம் வேண்டுகோள் முன்வைத்துள்ளனர். லெபனானில் இஸ்ரேல் குண்டுமழை, 31 பேர் பலி. அனுராதபுரம் சிறுமிக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கிலும் போராட்டங்கள். நவம்பர் வரை எரிபொருள் விநியோகத்துக்கு தடை ஏற்படாது. மாகாண சபைகள் தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்துக 43 அரசியல் கட்சிகள் கூட்டாக வலியுறுத்து. இந்திராவுக்கு எழுந்த சந்தேகமே புலிகளுக்கு பயிற்சி வழங்க காரணம், GL பீரிஸ் தெரிவிப்பு. சிறையில் இருந்து தப்பித்தார் இரட்டை கொலை சந்தேக நபர்.